அவர் நம்மை நிற்க பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய இடத்துல அவருக்கு கனத்தை செலுத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இல்லைன்னா நம்முடைய குடும்பம் இல்லை, கர்த்தர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, இயேசு இல்லைன்னா ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பம் நடத்தப்பட்டிருக்காது, இயேசு இல்லைன்னா நமக்கு விமோசனம் இருந்திருக்காது. ஸ்தோத்திரம். வருடத்தின் துவக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்க. என் கையை பிடித்த ஆண்டவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார், இப்போ வரைக்கும் பிடித்திருக்கிறார். அவர் தான் என்னை நடத்தி வந்தார், அவர் தான் என் குடும்பத்தை நடத்தி வந்தார். ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மீது வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்கு நேராக வந்து நாங்கள் நின்று ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில உம்மை நாங்கள் முக்கியப்படுத்துகிறோம், விசேஷப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட வந்து எங்களை ஆண்டவரே நடத்தி வந்ததை நாங்கள் எண்ணி பார்த்து உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் மௌனமாய் அல்ல ஆண்டவரே, ஒருவரும் நாங்கள் எல்லாரும் ஏக சிந்தையோடு ஒரே மனமாய் கர்த்தரை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே இதனூடாய் ஆண்டவரே ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்ததை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட நீர் வருவதுதான் விசேஷம். நீர் எங்களை விசேஷமாய் நடத்தி வந்ததை நாங்கள் நினைத்து பார்த்து இந்த வருடத்தின் இறுதியிலே உமக்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சரீர பலன் தந்ததற்காக நன்றி அப்பா, நல்ல சுகம் தந்ததற்காக நன்றி. கர்த்தருடைய கிருபை எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையிலே ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை மாத்திரம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் நமக்கு செய்ததை நினைத்து உயர்த்துவோம். நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நல்ல கைகளை தட்டி எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக எத்தனை பேர் நன்றியுள்ள இருதயத்தோடு
இருதயத்தோடு நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் நம்முடைய செட்டையினாலே நம்மை மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டதினாலே பாதை வந்தாலும் பாதை காட்டுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை செட்டைகளாலே பாதைகளில் எல்லாம் தூதர்களை அனுப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி சொல்லுங்க. கர்த்தர் செய்த Thank you Jesus. எத்தனையோ தேவைகள் வந்தது. அந்த எல்லா தேவைகளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நடத்தி வந்ததை எண்ணி பார்த்து ஆண்டவரை எல்லாரும் உயர்த்துவோம். தேவைகளை நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்ற போது பெருக செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நம்மை மறவாத அவருடைய கிருபை எண்ணி எல்லாரும் துதித்து உயர்த்துவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி. மறுபடியும் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஓ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி சொல்லுங்க. நன்றி பலிகள் நன்றி பாலிகள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பாலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பாலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பாலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாரும் உயர்த்துவோம். கர்த்தர் செய்த ஓ ஜீசஸ் அவர் கிருபை எண்ணி துதிப்போம். ஓ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஓ எஸ் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கவே முடியாது.
எத்தனை பேர் அதை நினைச்சு பார்க்குறீங்க? இந்த வருடம் முழுவதும் எப்படிலாம் நம்ம பாதுகாத்தாருன்றத விவரிக்கிற ஆராதனையே இந்த ஆராதனை இருக்கணும். எத்தனையோ சேதங்கள், பாதிப்புகள், பிரச்சனைகள் நம்மை நோக்கி வராமல் அல்ல, நோக்கி வந்தது. ஆனால் தப்புவிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவித்தார். அதுக்கு தான் நன்றி சொல்றேன். யாராவது ஏதாவது செஞ்சுட்டா உடனே நான் தேங்க்யூ அப்படி சொல்லிடுறோம் பாருங்க, நன்றி. அந்த நன்றிக்கு வேல்யூ இருக்கான்னு நமக்கு தெரியாது. சிலர் நம்ம சில காரியத்தை மற்றவங்களுக்கு செய்யும் போது நன்றின்னு சொல்லுவாங்க, முகத்துக்காக சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆண்டவருக்கு நான் முகத்துக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே என் வாழ்க்கையில செய்கிறாரு, அவர் செஞ்சதுனால நான் நன்றி சொல்றேன். எத்தனையோ தேவைகள் வந்தது பாருங்க, நெருக்கி ஏவின போதெல்லாம் அவர் அற்புதமாய் நம்மை நடத்தினார். என் குடும்பத்தை என்ன நானே நடத்திக்க முடியாது. நம்ம பாடினோம் பாருங்க, நம்மை மறவா அவர் கிருபை. அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய கிருபை நம்மளை விட்டு போவே போகாதுங்க. அவர் கிருபை மட்டும் நம்மளை விட்டு போகாது. அது போயிருச்சுன்னா கஷ்டம்தான். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் விலகாது. அது விலகலனா எனக்கு ஒரு நம்பிக்கை, கிறிஸ்தவர்களா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியம் என்ன, கர்த்தருடைய கிருபை மாத்திரம் என்னை விட்டு விலகாது, என்னை கைவிடாது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நம்மளை எப்போ தாயின் கருவிலை தெரிந்து கொண்டாரோ அன்றிலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறதுனால நான் அற்புதமாய் நடக்க முடிகிறது, காரியங்களை செய்ய முடிகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து உணர்ந்து சொல்ல போறோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு வந்ததை நாங்கள் நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று ஆண்டவரை ஒரே மனமாய் ஓ ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லி எல்லாரும் உயர்த்த போகிறோம். தேவ கிருபை நம்மை நடத்தி வந்ததை சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத, ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் என்னை. எத்தனையோ முறை உடைக்கப்பட்டிருக்கிறோம். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அந்த உடைக்கப்பட்ட அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கும் அனுபவமாய் மாற்றி நாம் நினைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். Thank you Jesus. ஓ உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே கிருபையே ஓ கிருபையே மாறாத நல்ல உங்க கிருபைதான் என்னை நீரே எங்களை தாங்குகிறீர்.
கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சோர்ந்து போன அந்த நேரத்திலே நம்முடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டதினாலே நாம் பிழைத்து இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடிகிறது. சோர்வுகளை நீக்குகிற இயேசு கிருபையா நம்முடைய வாழ்க்கையில இருந்ததை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்து. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே, ஓ கிருபையே, உம்முடைய கிருபை மாறாத கிருபை. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? எனக்கு உதவி செய்தது அவருடைய கிருபை. மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு அவர் கிருபை தான் உதவி செஞ்சது. ஒன்றுமில்லா நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்த உடைய கிருபையை நினைத்து எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுவோம். கிருபையே, என்னை பிழைக்க வைத்திருக்கிறது அவருடைய கிருபை. எல்லாரும் உயர்த்துவோம். கிருபையே, ஓ கிருபையே, கிருபையே, ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. அவருடைய கிருபை. நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை மாத்திரம். இந்த வருடம் துவங்கினதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபை என்னை எப்படி பாதுகாத்திருக்கிறது. கிருபைன்றது வேற, கிருபையே அப்படின்றது வேற. கிருபையே என்றால் அவருடைய கிருபை மாத்திரம்தான், வேற ஒன்றும் இல்லை. அவருடைய கிருபையே. நான் நிற்பது அவருடைய கிருபையே, நான் நடப்பது அவருடைய கிருபையே, நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையே. இன்னைக்கு என் குடும்பம் சமாதானத்தோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. நம்முடைய சபை எப்படி நடத்தப்படுகிறது? கர்த்தருடைய கிருபையே. இந்த சபை பணத்தினால நடக்கல, மற்ற காரியங்கள்னால நடக்கல. அதே போலதான் நம்முடைய குடும்பமும். ஏதோ நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய திறமை இல்லை, இல்லை. கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. அததான் விசேஷப்படுத்துற இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் தொடர்ந்து நம்மோடு கூட வந்திருக்கிறது. அவர் மாறாதவராய் நம்மோடு கூட இருந்தது போலவே அந்த கிருபையும் நம்மை விட்டு விலகாமல் மறவாமல் நம்மோடு கூட இருந்ததை நினைத்து இந்த கர்த்தரை எத்தனை பேர் மகிமைப்படுத்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம தாங்குகிறது. ஓ ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெனிஃபர் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையே, அவருடைய கிருபையே, வேற ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை நம்மை தாங்கும். ஆகவே இந்த காலை நேரத்தில்
நம்மை மறவாமல் கர்த்தர் நம்மை நினைத்து தம்முடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்து நடத்தி வந்ததை நினைத்து ஆண்டவரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறவோம் என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி, ஆண்டவரை தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதல் நம்மை உருவாக்கின நாள் வரை நம்மை நம்முடைய உள்ள கைகளில் வரைந்து கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்த போகிறோம். Thank you Jesus. நல்ல கைகளை தட்டி தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து உள்ள கைகளில் என்னை வரைந்து இந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். எல்லாரும் சொல்லுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து இந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். ஆகவே நான் சொல்றேன், மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும், மறவே துதிப்பேன். என்ன சொல்லி துதிக்கிறேன்? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாரும் இணைந்து, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நல்ல கைகளை தட்டி, எவ்வளவு ஆபத்துகளை சத்துரு கொண்டு வந்தாலும், வெள்ளம் போல அவன் வந்தாலும், ஆவியானவர் கொடியேற்றி நம்மை நடத்தி வந்ததை நினைத்து மறவாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Oh, thank you Jesus. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவாவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் இனியும் உதவி செய்ய வல்லவனே. இப்ப நீங்க சொல்லுங்க, வெள்ளம் போல் வெள்ளம் போல் ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை இனி எனக்கு உதவி செய்ய போகிறவர். ஆகவே மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன். மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அவர் ஒருவரே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, சொல்லுங்க, மறவேன் மறவேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. ஓ ஓ மறவேன் நீ செய்த நன்மைகள். என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கிறவர்.
செய்கிற ஆண்டவர். என் பகைவருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். ஓ ஜீசஸ். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தவர். எல்லாரும் மறவே மறவே துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே துதிப்பேன். எல்லா வாய்களும் அறிக்கை செய்தோம். என் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். என்னை விசாரிக்கும். ஓ என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவரே. தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சுமந்து காக்க தேவானே, உள்ள கைகளில் என்னை மறைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காக்க தேவானே, சொல்லுங்க மரணே துதிப்பேன். மறவே என் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எல்லாரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றென்றைக்கும் நடத்தின ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவரே, என்னை விசாரிக்கிறவரே. ஓ என் கர்த்தர் நல்லவர். சமதலமோ என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஓ ஜீசஸ். நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், நம்மை விசாரிக்கிறவர். 23ஆம் சங்கீதத்துல சொல்லிருக்கு பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை விசாரித்து பராமரித்து அந்த ஆட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறாரோ, அதே போல நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறார். 2024 ஆண்டு முழுவதும் எத்தனையோ சிங்கங்கள் வந்தது, எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்தது, எத்தனையோ நம்மை அழிக்கக்கூடிய காரியங்கள் வந்தபோது, நானே நல்ல மேய்ப்பன் என்பதை நிரூபித்த கர்த்தர் அவர் நல்ல மேய்ப்பனாய் தன்னுடைய ஆடுகளுக்கு தேவையானதை தந்து நடத்துகிறவர், விசாரிக்கிற தேவன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை தன்னுடைய மகளை எப்படி விசாரிக்கிறானோ, எப்படி அவளை பராமரிப்பானோ, எப்படி அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறானோ. பைபிள்ல சொல்லியிருக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறது. அதிக நிச்சயம். ஓ ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பனாய் இருந்து உங்களை என்னைய நடத்தி இருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில நான் நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் நன்றி செலுத்த தகுதி உள்ள ஒரு நபர். நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம் என்னை இதுவரை நடத்தி இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பர் என்னை தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் பராமரித்து வருகிறார். இவருடைய பராமரிப்புக்குள் நான் இருக்கிறதுனாலே எத்தனை 2024, 2025, 2026 எத்தனை வந்தாலும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் உங்களை என்னையும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அந்த தைரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில. யார் என்ன கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை நடத்தி போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்ல போறோம், இதுவரை எங்களை நடத்தி இனியும் எங்களை நடத்த வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். Thank you Jesus. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவி. இதுவரை இனிமேலும் என்னை நடத்திடுவி. மறுபடியும் சொல்லுங்க, இதுவரை என்னை நடத்தின மேய்ப்பன் இனியும் என்னை நடத்துவார். நான் போக வேண்டிய பாதையை எனக்கு காட்டுவார். என் பாதைக்கு வெளிச்சமாய் அவர் இருக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பித்து என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற நல்ல ஆண்டவர். என்னை நடத்திடுவே நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா, நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறவர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. என் எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பவரே. எல்லாரும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. ஓ நடத்திடுவே இனிமேலும் மரண பரியந்தம்
என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கூடவே கூடவே இருப்பவரே. என்றென்றைக்கும் நம்மை நடத்துகிற ஒரே நல்ல ஆண்டவர், என் கூடவே இருப்பவர், என் கூடவே வருபவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். Thank you, Jesus. Oh, hallelujah. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம், மரண பரியந்தம் நடத்திடுவார் என்னை நடத்துகிறவர். உன்னை ஓ ஜீசஸ், ஓ மரண பரியந்தம் நடத்துகிற எங்கள் தெய்வமே. ஓ நம்மை நடத்த போதுமானவர். ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நடத்திடுவீர் இனிமேலோ கடைசி வரை. கடைசி வரை ஷபபபதலரமோ, நடத்திடுவீர் இனிமேலோ கடைசி வரை நடத்துகிறவரே. எங்களோடு கூட இருப்பவரே, நற்கிரியை துவங்கினவரே, முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, முதிர் வயதானாலும் நடத்துகிற எங்கள் தெய்வமே, எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையா எங்களை நடத்துகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். நற்கிரியை என்னில் துவங்கினவரே, முடிவு பரியந்தம் நீர் ஒருவரே என்னை நடத்த முடியும். ஓ முதிர் வயதானாலும் நடத்திடுவீர், உண்மையாய் நடத்திடுவீர். முதிர் வயதானாலும் உண்மையாய் நடத்துகிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். எல்லாரும் உயர்த்துவோம், நடத்திடுவீர், நடத்திடுவீர் கடைசி வரை. கடைசி வரை நடத்துகிறவரே, ஓ நடத்திடுவீர், நடத்திடுவீர், நடத்திடுவீர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஸ்தோத்திரம், அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்தும் போது ஸ்தோத்திரம், எந்த காரியமும் அணுகாதே. நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. நடத்திடுவீர், ஓ நடத்திடுவீர் நீர் ஒருவரே. ஓ கடைசி வரை நடத்திடுவீர். ஓ எங்கள் தெய்வமே, ஓ
அவைகளை பார்த்து கொள்ள முடியும். எல்லாமே பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருப்பவர். ஓ ஸ்தோத்திரம். யெகோவா ரூவா சுகம் தருகிறவர். ஓ நீரே யெகோவா ஈரே. ஓ நீரே யெகோவா ஈரே. என் எல்லாமே பார்த்து ஷம்மா என் கூடவே இருப்பவரே. ஓ ஹalleluya. ஓ ஹalleluya. எங்களை நடத்துகிறவர் எங்களோடு கூட வருகிறீர் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் வருவதுதான் எங்க வாழ்க்கையின் விசேஷம். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் வர முடிகிறதனுடைய நோக்கம், நடத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட நீர் வருகிறீர். 2024 ஆண்டு ஆரம்பித்தது. 2024 ஆண்டிலே என் கரத்தை என்னை நடத்துகிறவர் பிடித்தார். 2024 முடிகிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எந்த நம்பிக்கை? என்னை நடத்தி கொண்டு வந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். நடத்துகிற கர்த்தர், நடத்துகிற கர்த்தர். மோசேதான் ஜனங்களை நடத்தி சென்றான். என்னதான் அவன் நடத்தி சென்றாலும் நடத்துகிற கர்த்தருடைய சமூகம் அவனுக்கு முன்பாக சென்றது போலவே, ஓ ஸ்தோத்திரம், குடும்பத்தை நாம் நடத்துகிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் செல்லுகிறது. ஹalleluya. இந்த சபை நடத்தப்படுவதனுடைய காரணமே, இந்த சபைக்கு முன்பதாக தேவனுடைய சமூகம் முன்னே சென்று கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. அந்த சமூகம் தான் நடத்தி இந்த ஆண்டை முடிக்க போகிறோம். இன்றும் ஒரு சில நாட்களில் நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தான் இருக்கிறது. எனக்கு எந்த நம்பிக்கை? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனா இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். யார் என்ன கைவிட்டாலும் இந்த கர்த்தர் மாத்திரம் என்ன கைவிடவே மாட்டார். அவர் நம்முடைய மேய்ப்பராய் நம்மை இதுவரை நடத்தி வந்தவர். இனிமேல் அங்க நம்மளை கைவிட்ட போறாரு? இல்ல இல்ல இல்ல. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, கைப்பிடிக்கிற ஆண்டவர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் கைவிடாமல் இருக்கிறார். இந்த தேவன் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டது. ஹalleluya. உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம். We are very near to that promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தம் கிட்டி சேர நெருங்கி விட்டோம். ஓ ஸ்தோத்திரம். இதுவரை உங்களுக்கு ஒரு கையளவு மேகம் கூட, அறிகுறி கூட தெரியாம இருக்கலாம், ஒரு அடையாளம் தெரியாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு நிறைவேறுவதற்கு முன்பதாக, ஸ்தோத்திரம், உன் குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே நிறைவேற போகிறது. நிறைவேறும், நிறைவேறும். நாங்க நேத்து பேசிட்டு இருந்தோம், மரணத்தின் விளிம்பில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு வாக்கு தந்து விட்டு இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே, தாமதமாகிவிட்டதே என்று நினைத்து நீங்க ஒருவேளை உங்க விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாய் இதெல்லாம் நடக்காது அப்படி நீங்க யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறவன் அல்ல.
மரணத்தின் விளிம்பில் கடைசி நேரத்தில் அற்புதம் செய்ய முடியும். ஒரு நிமிடத்தில் அற்புதம் செய்ய கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அதை விசுவாசியுங்கள், அதை விசுவாசியுங்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள். 2 நாள் ஜெபம் நடந்தது. இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கூடி ஜெபித்தார்கள். நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபமும் வீணாக போகாது. கர்த்தர் இந்த சபையிலே வைத்து பேசுகிற வார்த்தை ஒன்றும் தரையிலே விழப்போவது அல்ல. காரணம், அது கர்த்தருடைய வார்த்தை. அது சொன்னதை செய்யும், அது வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்துக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். கர்த்தருக்குள் அப்படியே விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்போம். 2025ஆம் ஆண்டு கர்த்தர் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நம்மோடு கூட பேசுவார். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்த நாங்கள் எல்லாருமே ஆராதித்தோம். ஆண்டவரே, உமக்குண்டான துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்தினோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆராதனை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோட நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.